ஜெகபதி பாபு ஏதாவது பண்ணி மாச காட்டலான்னு நினைக்கும் போது கடுப்பான வில்லன் குரூப் சுகாசினியையும் சின்ன பாலையாவையும் தூக்கிடுறாங்க. நோட் பண்ணிக்கோங்க, இது சின்ன பாலையா தான். உன் புருஷனுக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும். என்னடா அது அது எது? வில்லன் பெயில்ல வந்து கடத்தி வச்சவங்கள வதம் பண்ணலான்னு ஆர்வமா வந்து பார்த்தா சின்ன வயசுல அப்படி அப்பவே நாங்களா அப்படின்ற இது எப்படி நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சே ஆகணும்னு அதை சொல்றதுக்காகவே ஒருத்த மட்டும் எந்திரிச்சு விஷயத்த சொல்லுவான். திடீர்னு ஏஞ்சிட்டான், தூங்கிட்டு இருந்தாரு போல. பெரிய பாலையா வந்து எல்லாரையும் துவம்சம் பண்ணிருப்பான்னு நினைச்சா இந்த பொடிப்பையில இத்தனை பேரை வெளுத்து வாங்கியிருக்கான்னு நம்மள முட்டாளாக்கி ட்ரை பண்ணிருக்காங்க. சுகாசினிய போட்டு தள்ளினதுக்கு டென்ஷன் ஆகி இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பில்டப்புக்கு ஒரு டைலாக சொல்லுவான் பாருங்க, கிரிட்டுன்னு இருக்கும். அவ உடம்புல ஓடுற ரத்தமா ஆசிட்டானே புரிஞ்சுக்க முடியலனா. எரிஞ்சு போயிருப்பான்ல. இந்த பக்கம் பார்த்தா சுகாசினி இடத்துல எல்லாரும் ஒப்பாரி வச்சிட்டு இருக்க நேரத்துல சுமன் பாலையாவுக்கு பில்டப் ஏத்துறாரு. இதுவரைக்கும் இந்த வீட்ல லீடருங்க பிறந்திருக்காங்க, ரூலர்ஸ் பிறந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சரித்திரத்தை உருவாக்குறவன் பிறந்திருக்கான், ஒரு லெஜெண்ட் பிறந்திருக்கான். லெஜெண்ட். அந்த பையனை பார்த்த உடனே என் மனசுல கிறுக்கிடு பட்டுச்சு, நான் சந்தேகப்பட்டது சரியா போயிடுச்சு. பட் பாட்டி பாலையாவை ஃபாரினுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறாங்க. பாட்டியம்மா தன் பையனை ஒத்துக்க வச்சு பேரனை படிக்கிறதுக்காக லண்டனுக்கு அனுப்பி வச்சாங்க. பள்ளிக்கூடம்னா இப்படித்தான் இருக்குமா? எத்தே தண்டி. இன்னைக்கு புதுசா வந்திருக்கிற ஸ்டூடெண்ட் யாரு? நான் தான் சார். எந்திரிப்பா. 10th ஃபெயில் ஆயிட்டு MA படிக்கலாம்னு நீங்க வந்திருக்க. அந்த கேப்ல சுமனை போட்டு தள்ளிடுறாங்க. ஆனா இந்த விஷயத்த பாலையாவுக்கு சொன்னா இங்க வந்து கலவரம் பண்ணுவான்னு பல வருஷமா எதுவும் சொல்லாம பாலையாவை ஃபாரின்லயே வச்சிருப்பாங்க. அப்போ ஆந்திரால இருக்க தூத்துக்குடியே ஜெகபதி பாபு கண்ட்ரோலுக்கு வருதாமா. அதுதான் தப்பு. இப்போ கதையே இந்த ஊர்ல தான் நடக்குது. ஆனா இப்போ சம்பந்தமே இல்லாம இப்போ வளர்ந்த பாலையாவுக்கு இன்ட்ரோ சீன் வைக்கணும்னு துபாயில பாலைவனத்துல சீனை ஓபன் பண்றாங்க. அங்க எவனோ ஒருத்தன் சில பொண்ணுங்களை கடத்தி வச்சு